2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனத்தில் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டது என்றும் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இந்த வசன பகுதியில் குறிப்பிடப்பட்ட வண்ணமாக தண்ணீரால் ஏன் அழித்தார், பிற்காலத்தில் நெருப்பால் ஏன் அழிக்க இருக்கின்றார்? அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்றும் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினியினாலே அழிக்கப்பட போவதாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த பகுதியிலே தேவன் ஏன் தண்ணீரினால் அழித்தார், பிற்காலத்தில் நெருப்பால் ஏன் அழிக்க இருக்கின்றார்? பொதுவாக பொருட்களை சுத்தம் செய்வதற்கு தண்ணீரையும் அக்கினியையும் நாம் பயன்படுத்துவோம். உதாரணமாக தானியங்களை சுத்தம் செய்வதற்கு தண்ணீரையும், பொன் வெள்ளியிலே செய்யப்பட்ட ஆபரணங்களை சுத்தம் செய்வதற்கு அக்னியையும் நாம் பயன்படுத்துவோம். அதை போன்று ஒன்றை அழிப்பதற்கும் தண்ணீரையும் நெருப்பையும் நாம் பயன்படுத்துவோம். உதாரணமாக குழிகளிலே காணப்பட்டு நமக்கு தீங்கு விளைவிக்கும் விலங்குகளை அழிப்பதற்கு அந்த குழியிலே தண்ணீரால் நிரப்பி அந்த குழியை சில பொருட்களால் மூடி அந்த விலங்குகளை நாம் அழிப்பது உண்டு. அதை போன்று இலைத்தலைகளை அழிப்பதற்கு நாம் நெருப்பை பயன்படுத்துவது உண்டு. ஆகையினால் தண்ணீர் மற்றும் நெருப்பு சுத்திகரிப்பதற்கும் அழிப்பதற்கும் பயன்படுகின்றது. அடுத்ததாக தண்ணீர் மற்றும் நெருப்பால் அழிப்பதற்கும் உள்ள வேறுபாட்டினை நாம் பார்க்கலாம். தண்ணீரால் அழிக்கப்படுகின்ற பொருட்கள் சில தடயங்களை விட்டு செல்லும். உதாரணமாக செங்கலினாலே கட்டப்பட்ட கட்டிடம் தண்ணீரிலே மூழ்கின்ற பொழுது அது இடிந்து சுவர்களாகவும் செங்கல்களாகவும் சிதறி கிடக்கும். ஆனால் அக்கினியிலே போடப்படுகின்ற பொருளோ ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட்டு அதனுடைய மூலக்கூறாக மாற்றம் பெற்றிருக்கும். உதாரணமாக மரத்துண்டை நெருப்பிலே நாம் போட்டோமானால் அது எரிந்து அதனுடைய மூலக்கூறாகிய கரியாக மாற்றம் பெறும். மேலும் அதிக வெப்பத்தில் செங்கல் கூட எரிந்து போகும். இரும்பு போன்ற பொருட்கள் கூட உருகி உருவிழந்து போகும். ஆகையினால் தண்ணீர் தற்காலிக அழிவையும் நெருப்பு நிரந்தர அழிவையும் ஏற்படுத்துவதாகும். இப்பொழுது நாம் அப்பொழுது இருந்த உலகத்தை தண்ணீரால் ஏன் அழித்தார் என்பதை நாம் பார்க்கலாம். மனுஷர் இந்த பூமியிலே பெருகின பொழுது அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தார்கள். அதே வேளையிலே தேவகுமாரர் இந்த மனுஷ குமாரத்திகளை மிகவும் அழகுள்ளவர்களாக கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த விடயம் தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. காரணம், மனுஷகுமாரர் மற்றும் மனுஷ குமாரத்திகளின் மூலமாக தேவ பக்தி உள்ள சந்ததி வருவதற்கு பதிலாக இவர்கள் மூலமாக ராட்சசர்கள் பிறந்தார்கள். இந்த ராட்சசர்கள் மூலமாக அந்த காலத்திலே அக்கிரமம் மிகவும் பெருகியது. ஆகையினால் இவர்கள் மூலமாக கரைப்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க திட்டமிட்டு அவ்வாறு நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்தினாலே அழித்தார். இந்த காலகட்டத்திலே அவர் வானத்தையோ அல்லது பூமியையோ அழிக்கவில்லை, மாறாக அன்றைய உலகமாக காணப்பட்ட மனிதர்களை அழித்தார். இந்த அழிவை குறித்து பேதுரு குறிப்பிடுகின்ற வேளையிலே பாவம் செய்த தேவதூதர்களை, அதாவது அந்த தேவபுத்திரர்களை தேவன் நியாயம் தீர்ப்பதற்காக காவலில் வைத்திருக்கின்றார் என்றும், அந்த நாட்களிலே காணப்பட்ட உலகத்தையும், அதாவது அங்கே உள்ள ஜனங்களையும் அழித்து நீதியை பிரசங்கித்த நோவா முதலான அவருடைய குடும்பத்தாரை மட்டும் காப்பாற்றி மீதமுள்ள அனைத்தையும் ஜலப்பிரளயத்தினாலே அழித்தார் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது பாவம் செய்த தேவகுமாரர் அல்லது தேவ தூதர்களை காவலில் வைத்து மனிதன், மிருகம், அதை போன்று தேவபுத்திரருக்கும் மனுஷ குமாரத்திகளுக்கும் பிறந்த ராட்சசர்கள் முதலியவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் நோவாவும் அவன் குடும்பத்திலே காணப்படுகின்ற மீதமுள்ள 7 நபர்களும் பேழையின் மூலமாக காக்கப்பட்டார்கள். இவ்வாறு தேவகுமாரர் நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அழிக்கப்பட்ட மனுபுத்திரரோ உயிர்த்தெழுதலுக்காகவும் பின்பு நியாயம் தீர்க்கப்படுவதற்காகவும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ராட்சசர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டார்கள். நோவாவினுடைய குடும்பமோ காக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு
அப்பொழுது இருந்த உலகம் தற்கால முடிவிற்கு வந்தது. இப்பொழுது நாம் இப்பொழுது இருக்கின்ற வானங்களுக்கும் பூமிக்கும் நிகழ இருக்கின்ற அழிவை குறித்து பார்க்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகார பகுதிகளிலே இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினியினாலே அழிக்கப்பட இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த அழிவிலே தேவ பக்தி இல்லாதவர்கள்தான் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போவார்கள் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். மேலும் நாம் கவனித்தோமானால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த பகுதியை படிக்கின்ற வேளையிலே நமக்கு எழுகின்ற கேள்வி என்னவென்றால், வானங்களையும் பூமியையும் அழித்துவிட்டால் மனிதர்கள் எங்கே வாழ்வார்கள்? நோவாவின் காலத்திலே பேழையிலே காப்பாற்றப்பட்டது போல இங்கேயும் காப்பாற்றப்படுகின்ற மக்கள் எங்கே காணப்படுவார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் அழிக்காமல் வானத்திற்கும் பூமிக்கும் சில நியமங்களை நித்திய காலத்திற்கு நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் என்று எரேமியாவினுடைய 33ஆம் அதிகார பகுதிகளிலே குறிப்பிடுகின்றார். இந்த காலத்திற்கு பிற்பாடு தேவன் இந்த பூமியிலே வாசம் செய்வார் என்று நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே படிக்கின்றோம். ஆகையினால் இந்த பகுதியிலே வானங்கள் என்பது பூமிக்கு மேலே காணப்படுகின்ற விண்வெளியையும் அதிலே காணப்படுகின்ற நட்சத்திரத்தையும் குறிக்கவில்லை. அதை போன்று பூமியும் அதன் கிரியையும் என்று அதிலே காணப்படுகின்ற மரம், செடி, கொடி, விலங்குகள் இவைகளையும் குறித்து குறிக்காமல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படித்தோமானால் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் படைகளோடும், அதாவது வானத்தை சார்ந்த கண்ணுக்கு தெரியாத ஆளும் வர்க்கத்தையும், அதை போன்று இந்த உலகின் இருளின் அதிபதிகளோடும், அதாவது இந்த உலகத்தை அநீதியினாலே ஆளுகின்ற அதிபதிகளையும் குறிப்பதாகவும் காணப்படுகின்றது. இதனை ஏசாயா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அக்காலத்திலே கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார் என்று இந்த வானத்தையும் பூமியையும் கெடுத்து கொண்டிருக்கின்ற தேவ பக்தி இல்லாதவர்களை குறித்து குறிப்பிடுகின்றது. ஆகையினால்தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்றும், இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறபடியினால் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று தேவ பக்தி இல்லாதவர்களினால் செய்யப்படுகின்ற அநீதியான கிரியைகளை குறித்துதான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் என்று குறிப்பிடப்படுவதை நேரடியாக நட்சத்திரங்கள் காணப்படுகின்ற பகுதியெல்லாம் அழிந்து என்றும், மனிதர்கள், மரம், செடி, கொடிகள் இவைகள் அனைத்தும் அழிந்து போகும் என்ற அர்த்தத்தில் நாம் இதனை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த காலத்துக்கு பிற்பாடும் நீதி வாசம் பண்ணுகின்ற புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகின்றது. அதிலே தேவன் பூமியிலே மனிதருடைய வாசம் செய்வார் என்றும், அவர் கண்ணீர், கவலை, துக்கம், வருத்தம் எல்லாவற்றையும் நீக்கி விடுவார் என்று வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகார பகுதிகளிலே நாம் படிக்கலாம். அதே காலத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை, அதாவது அவருடைய சபையை குறித்து தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகையினால் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், வானங்கள் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஆட்சியாளர்கள், அது சாத்தான் மற்றும் விழுந்து போன தூதர்களையும் குறிப்பதாகவும், பூமி என்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆட்சியாளர்கள், அதாவது பூமியின் ராஜாக்கள். இவை இரண்டும் அழிக்கப்படுகின்றது. ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி, அதாவது அவருடைய சபையும், இறுதியாக காக்கப்பட்ட மக்களும் புதிய வானம் புதிய பூமியிலே வாழ இருக்கின்றார்கள். இந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டுள்ள பூமியை குறித்து சற்று விரிவாக நாம் பார்க்கலாம். பூமி அதாவது காணக்கூடிய ஆட்சியாளர்கள், இவர்களை குறித்து பார்க்கலாம். அதன்படி உலகத்தினுடைய இறுதியிலே பிசாசானவன் அல்லது வலுசர்ப்பம், அதனுடன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் சேர்ந்து பூமி மீதெங்கும் உள்ள ராஜாக்களை ஒரு யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கின்றார்கள். இவர்களுடன் ஜனங்களும் திரளாக சேர்ந்திருப்பார்கள். ஆகையினால் பூமி என்பதற்குள் மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்கள் மற்றும் ஜனங்களும் உள்ளடங்குவார்கள். இவர்களுடைய அழிவை குறித்து
வேதத்தின் பல பகுதிகளிலே நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் வர இருக்கின்ற அழிவை குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். இவைகள் வெளிப்படுத்தின ஆகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த புஸ்தகத்தில் அநேக தரிசனங்கள் காணப்படுகின்றது. அவை அனைத்தும் உருவகங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. ஆனால் இந்த உருவகங்கள் அனைத்துமே பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் காணப்படுகின்றவை. இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இங்கே காணப்படுகின்ற அனைத்தையும் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள மிருகத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? இதற்கு தானியேலினுடைய 7ஆம் அதிகாரம் நமக்கு விளக்கம் தருகின்றது. மிருகம் என்பது பூமியிலிருந்து எழும்பும் ராஜ்யத்தை குறிக்கும் என்று. ஆகையினால் ஒரு ராஜ்யமே, அதாவது அரசாளுகின்றவர்கள் மற்றும் அந்த அரசியல் அமைப்பிலே காணப்படுகின்றவர்கள், அதைத் தொடர்ந்து அவர்களை பின்பற்றுகின்றவர்கள், இவர்கள் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். இவர்களோட கூட கள்ள தீர்க்கதரிசியும் தள்ளப்பட்டார் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். இவர்களோட சேர்ந்து இவர்களுடனே வந்த மற்றவர்கள் பட்டயத்தாலே கொல்லப்பட்டார்கள். இவர்கள் யார் என்றால் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும். ஆகையினால் பூமியின் ராஜாக்களும் அதை சேர்ந்த சேனையும் பட்டயத்தினாலே அழிக்கப்படுகின்றார்கள். இதை தவிர வேறு யாரெல்லாம் காணப்படுகின்றார்கள் என்றால் சாத்தான் மற்றும் ஜாதிகளாகிய கோகும் மாகோகும். இதிலே ஜாதிகளாகிய கோகும் மாகோகும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழித்து போட்டது என்று குறிப்பிடுகின்றார். இதனை வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் படிக்கலாம். இதன் பின் மீதம் இருப்பது பிசாசானவன், இவன் அக்கினியும் கந்தகுமான கடலிலே தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இதன் பின்னர் மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டதாக வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கலாம். அதை போன்று ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயர்களெல்லாம் எழுதப்படவில்லையோ அவர்களும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்றார். மேலும் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின என்று வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இதனுடைய சுருக்கம் என்னவென்றால், வானம் என்று குறிப்பிடப்பட்டுள்ள கண்ணுக்கு தெரியாத ஆட்சியாளர்கள் சாத்தான் மற்றும் அவனை சார்ந்த விழுந்து போன தூதர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுகின்றார்கள். பூமி கண்ணுக்கு தெரிகிற ஆட்சியாளர்கள். இதிலே மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, தேசத்தின் ராஜாக்கள் மற்றும் மக்கள். இதில் சில நபர்கள் பட்டயத்தாலே கொல்லப்படுகின்றார்கள். சில நபர்கள் வானத்திலிருந்து வருகின்ற அக்கினியினாலே அழிக்கப்படுகின்றார்கள். மீதமுள்ளவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுகின்றார்கள். இதிலிருந்து ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியும் காக்கப்பட்ட, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் தப்பித்துக் கொள்கின்றார்கள். நாம் பார்த்து வந்த பகுதியிலே ஒரு முக்கியமான கேள்வியும் காணப்படுகின்றது. அது என்னவென்றால், இரண்டாம் மரணம், அதாவது முற்றிலும் அழிக்கப்படுகின்ற அழிவிலே இவர்கள் பங்கடைகின்றார்களா அல்லது அக்னியும் கந்தகமும் எரிகின்ற கடலிலே பங்கடைகின்றார்களா என்ற கேள்வி காணப்படுகின்றது. இதனை சற்று நாம் விரிவாக பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அநேகம் நபர்களை பட்டியலிட்டு இவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடலிலே பங்கடைவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் படித்தோமானால் அதிலே தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வானங்கள் அகன்று போய்விடும், அதாவது அழிந்து போகும் என்றும் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்றும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் என்று நிச்சயமாக அழியும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில்
அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று தேவனுக்கு விரோதமாக நடப்பவர்கள் முற்றிலுமாக சங்கரிக்கப்படுவதை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் எபிரேயர் 10:27 நாம் தொடர்ந்து பாவம் செய்தால் நம்மிடம் நியாய தீர்ப்புக்கான அச்சமும் பகைவர்களை அழிக்கும் கோபமான நெருப்புமே இருக்கும் என்று, நெருப்பினாலே முற்றிலும் அழிக்கப்படுவதை போன்று தொடர்ந்து பாவம் செய்பவர்களை குறித்து அழிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் மத்தேயு 3:12 கோதுமை மற்றும் பதர் நீதியாக காணப்படுகின்றவர்கள், அநீதியாக காணப்படுகின்றவர்கள் என்று பிரித்து அதிலே அநீதியாக காணப்படுகின்ற பதரையோ அவியாத அக்கினியினாலே சுட்டரிப்பார் என்று முற்றிலுமாக அழிப்பதை குறித்து குறிப்பிடுகின்றார். மேலும் மற்றும் ஒரு ஓமையாக கூறுகின்ற பகுதியிலே மத்தேயு 7:19 நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் யோவான் 15:6 இதற்கு தொடர்புடைய இன்னொரு ஓமையாக அவர் கூறுகின்ற வேளையிலே, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும் என்று முற்றிலும் அழிக்கப்படுவதை குறித்து குறிப்பிடுகின்றார். மேலும் மல்கியாவிலே, இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள் என்றும், வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று முற்றிலுமாக அழிக்கப்படுவதை குறித்து குறிப்பிடுகின்றார். மேலும் செப்பனியா 1:18 கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது, அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும் என்றும், தேசத்தின் குடிகளெல்லாம் சடிதியாய் நிர்மூலமாவார்கள் என்று முற்றிலும் அழிக்கப்படுவதை குறித்து குறிப்பிடுகின்றார். இன்னும் சங்கீத புஸ்தகங்களில் சங்கீதம் 21:9 உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர், கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும் என்று முற்றிலுமான அழிவை குறித்து குறிப்பிடுகின்றார். மேலும் சங்கீதம் 37:20 துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள் என்றும், சங்கீதம் 145:20 கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என்று முற்றிலும் அழிக்கப்படுவதை குறித்து குறிப்பிடுகின்றார். மேலும் உருவகமாக குறிப்பிடப்படுகின்ற வெளிப்படுத்தின விசேஷத்திலே தமது நியாய தீர்ப்பின் காலத்திலே தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் சிறப்பு பெறுவார்கள் என்றும், உலகை அழிக்கிறவர்கள் அழிந்து போகிற காலம் இதுவே என்று முற்றிலும் அழிக்கப்படுவதை குறித்து வெளிப்படுத்தல் 11:18 குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே போடுவார்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? மேற்சொல்லிய வசனங்களை நாம் பார்க்கின்ற வேளையிலே அக்கினியிலே போடப்படுகின்ற பொருள் எவ்வாறு முற்றிலுமாக அழிக்கப்படுமோ அவ்வாறு முற்றிலுமாக அழிக்கப்படுவதை தான் இங்கே குறிப்பிடுகின்றது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இவ்வாறு முற்றிலும் அழிக்கப்படுவதை வேதம் 2ஆம் மரணம் என்று குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 20:14 அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன, இது 2ஆம் மரணம் என்று குறிப்பிடுகின்றார். இதனை அப்போஸ்தலனாகிய பவுல் இதனை 1 கொரிந்தியர் 15:26 கடைசியில் அழிக்கப்படும் சத்ரு மரணம் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் மரணமும் இறுதியிலே அழிக்கப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். இதனையும் நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள இருக்கின்றோம்? இந்த பகுதியிலே கவனித்தோமானால் மரணம், அதாவது உயிர் பிரிவது, இதனை நாம் எவ்வாறு அக்கினி கடலிலே தள்ள முடியும்? பாதாளம், அதாவது மரித்தவர்களை அடக்கம் செய்யும் இடம், இதனை எவ்வாறு அக்கினி கடலிலே போட முடியும் என்ற கேள்வி எழுகின்றது. ஆகையினால் இங்கே முற்றிலும் அழிக்கப்படுவதை தான் உருவகமாக அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பிசாசானவனை குறித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 20:10 பிசாசானவன் அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் என்று குறிப்பிடுகின்றார். இதே போன்ற பகுதி மத்தேயு 25:41 அப்பொழுது இடது பக்கத்திலே நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும்
அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று குறிப்பிடுகின்றார். சற்று முன்னர் அநேக வசனங்களின் மூலமாக துன்மார்க்கர் யாவரும் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள் என்று பார்த்திருந்தோம். ஆகையினால் இந்த வசனத்திலே கூறப்பட்டுள்ள இடது பக்கத்தில் நிற்கின்றவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்படவிருக்கின்றார்கள். மீதம் இருப்பது பிசாசும் அவன் தூதர்களும். இப்பொழுது பிசாசானவனை குறித்து பார்க்கலாம். பிசாசானவன் ஆவியின் சரீரத்திலே காணப்படுகின்றான். அவ்வாறு ஆவியிலே காணப்படுகின்ற சாத்தான் மற்றும் அவனை சார்ந்த தூதர்களை அக்கினியினாலே எவ்வாறு அழிப்பது? ஏனென்றால் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதன் அக்கினி ஜுவாலையிலே இருந்தே பேசிக் கொண்டிருக்கின்றார். இதனால் ஆவியின் சரீரத்திலே காணப்படுகின்ற பிசாசானவன் எவ்வாறு அக்கினி கடலிலே எப்படி தள்ளப்படுவான் என்ற கேள்வி எழும்புகின்றது. மேலும் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு என்று கிறிஸ்துவுடைய மரணமே பிசாசை அழிப்பதற்கு என்று குறிப்பிடுகின்றார். மேலும் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இதே சாத்தானை குறித்து, நீயோ அருவருப்பான அழுகிய இலையைப் போல உன் கல்லறையிலிருந்து வெளியே வீசப்பட்டிருக்கிறாய், வாளால் வெட்டி வீழ்த்தப்பட்டு நாட்டமெடுத்த பிணத்தை போல் கிடக்கின்றாய் என்று சாத்தானுடைய அழிவை குறித்து குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த சாத்தானை குறித்து எசேக்கியேல் 28ஆம் அதிகார பகுதிகளிலே காப்பாற்றுகிற கேருப்பாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் என்றும் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்றும் முற்றிலுமாக அழிக்கப்படுவதை குறித்து குறிப்பிடுகின்றார். இதுவரை நாம் படித்த அனைத்து வசனங்களும் சாத்தானுடைய முற்றுமுடிய அழிவை குறித்து குறிப்பிடுகின்றது. அப்படியானால் இந்த வசனத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? மேற்சொல்லிய வசனங்கள் அனைத்தும் பிசாசானவனுடைய அழிவை தான் குறிப்பிடுகின்றது. ஆகையினால் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவது என்பது அவன் முற்றிலுமாக அழிக்கப்படுவதை தான் குறிப்பிடுகிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த பகுதியிலே அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதனை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம், இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் அநேக உருவங்கள் காணப்படுகின்றது என்று. அதன் அடிப்படையில் இதற்கு முன்னர் வேதத்தினுடைய பகுதியிலே அக்னியும் கந்தகுமான கடலை குறித்த பதிவு காணப்படுகின்றதா என்று நாம் தேடி பார்த்தோமானால், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் என்று குறிப்பிடுகின்றார். இந்த பகுதியிலேதான் கந்தகத்தை குறித்தும் அக்னியை குறித்தும் நாம் பார்க்கலாம். ஆகையினால் இங்கே என்ன நிகழ்ந்ததோ இதைதான் அங்கே உருவகமாக குறிப்பிடுகின்றார். மேலும் லூக்கா 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் மற்றும் 30ஆம் வசனத்தில், லோத் சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று சோதமிலே நடந்த அழிவுக்கு ஒத்ததான அழிவு நிகழும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். மேலும் இதே பகுதியை யூதா குறிப்பிடுகின்ற வேளையிலே நித்திய அக்னியின் ஆக்கினையை அடைந்து என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் பேதுரு இதே பகுதியை குறிப்பிடுகின்ற வேளையிலே சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து என்று முற்றிலுமாக அழிக்கப்பட்ட அழிவை குறித்து குறிப்பிடுகின்றார். ஆகையினால் யூதா குறிப்பிடுவதும் நிரந்தர அழிவைதான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைய காலப்பகுதியிலே சோதம் குமாரா பட்டணம் திரையிலே காணப்படுகின்ற புகைப்படத்தை போன்று காட்சியளிக்கின்றது. இங்கே தோண்டுகின்ற பகுதியிலே கந்தகம் கிடைக்கப்பெறும், அவை காற்றிலே எரிய ஆரம்பிக்கும். ஆகையினால் சோதம் குமாராவில் நடந்த நிகழ்வை உருவகமாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகார பகுதிகளிலே மிருகத்தையும் அதனுடைய சொரூபத்தையும் வணங்கினவர்கள் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் என்றும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்றும் குறிப்பிடுகின்றார். இதை போன்ற விடயம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே ஏசாயாவினுடைய 34ஆம் அதிகார பகுதிகளிலே நாம் பார்க்கலாம். அங்கே அந்த பகுதி ஏதோமுக்கு விரோதமாக கூறப்பட்ட தீர்க்க தரிசனம். அந்த பகுதியிலே
அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமுமாக மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய் போகும். இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த பகுதி எரிந்து அழிந்ததுக்கு பிற்பாடு அந்த பகுதியிலே ஏசாயா 34:11 குறிப்பிடுகின்றார், நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுகந்தரிக்கும், ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும், அதன் மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் அது நித்திய காலமாக எரிந்து கொண்டு இருப்பதில்லை. அந்த பகுதியிலே காணப்படுகின்ற கந்தகமாகிய எரிபொருள் தீர்கின்ற வரையிலே எரிவதும் அதன் பின்னர் அங்கே அந்த பகுதியை விலங்குகள் சுகந்தரிக்கும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அது வரலாற்றிலே நிகழவும் செய்தது. இந்த ஏதோம் பட்டணத்தினுடைய சில பகுதியினுடைய இன்றைய நிலையை நாம் புகைப்படத்திலே நாம் பார்க்கலாம். இங்கேயும் அதிலே காணப்படுகின்ற கந்தகம் எரிந்து தீர்ந்த பின்னர் அந்த பகுதி அவாந்தர வழியாக காணப்படுகின்றது. அங்கே மிருகங்கள் வசிக்கின்றது. இன்றைய வரைக்கும் அது பாலைவனமாக காணப்படுகின்றது. ஆகையினால் இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் பார்க்கின்ற வேளையிலே அக்னியும் கந்தகுமான கடலிலே தள்ளப்பட்டு அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் என்பது அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற நித்திய அழிவாகிய வாதையை தான் குறிப்பிடுகின்றது. இதனை வேதம் இரண்டாம் மரணம் என்று குறிப்பிடுகின்றது. அதாவது முற்றிலுமாக அழிக்கப்படுவதை குறிக்கின்றது. இவ்வாறு தேவ பக்தி இல்லாதவர்களுக்கு நிரந்தர அழிவு ஏற்படுகின்றது. இப்படியாக இந்த காணொலியிலே 2 பேதுரு 3:6 குறிப்பிடப்பட்டுள்ள வசனத்தின் விளக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். இதிலே தண்ணீரை குறித்தும் நெருப்பை குறித்தும் அது சுத்திகரிப்பு மற்றும் அழிவிற்கு பயன்படுவதாகவும், தண்ணீர் ஒரு தற்காலிக அழிவையும் நெருப்பு ஒரு நிரந்தர அழிவை குறித்து குறிப்பதாகவும் நாம் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு இவையெல்லாம் அழிக்கப்பட்ட பிற்பாடு 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று குறிப்பிடுகின்றார். இதனைத்தான் வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின என்று குறிப்பிடுகின்றார். ரெண்டு பேதுரு 3:13 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டுள்ள புதிய வானங்களும் புதிய பூமியும் என்றால் என்ன? இதற்கான பதிலை அடுத்த காணொலியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம்.